வாங்க இன்னைக்கு லட்டு செய்யலாம். ரொம்ப எளிமையான முறையாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் கடையில் பார்க்குற மாதிரியே இருக்கும். பாருங்க, ரொம்ப சாஃப்டாக 2-3 நாள் வச்சிருந்தாலும் சாஃப்டோ டேஸ்ட்டோ குறையாத ரொம்ப சுவையான லட்டு. இது பிடிக்கிறது ரொம்ப எளிமையானது. வாங்க இந்த லட்டு எப்படி செய்யலான்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நான் லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் 100 கிராம் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது கடையில் வாங்கல, நாங்களே அரைச்சது. 1:2, அதனால 200 கிராம் சர்க்கரையை அதில் ஏலக்காய் பொடிச்சே போட்டு வச்சிருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு, திராட்சை, இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம கடலை மாவை தண்ணியில கரைச்சிக்க போறோம். கொஞ்சோண்டு உப்பும் பாருங்க, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஒரு தோசை மாவு பதத்தில், இட்லி மாவு பதத்தில் கொஞ்சம் திக்கா மாவை கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம மாவை கரைச்சி வச்சுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இதுல மாவு கரைச்சதுல ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஒரு டப்பா மாவு எடுத்திருக்கோம் இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 டம்ளர் ஊத்துங்க. நம்ம எடுத்த அளவுலயே 1/2 ஊத்துங்க. ரொம்ப திக்கா இருந்தது அப்படின்னு நினைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஊத்துக்கலாம். இது எப்படி அளவு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம எந்த இதுல பூந்தி செய்ய போறோமோ அதுல இப்படி கொஞ்சம் போட்டுட்டு, பாருங்க, கொஞ்சம் போட்டுட்டு இப்படி விட்டோம் அப்படின்னா கரெக்டா வருதான்னு கீழே பாத்துக்கோங்க. கரெக்டா வந்துச்சுன்னா ஓகே. ரொம்ப சிக்கி வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். இது ரொம்ப திக்கா இருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கரெக்டான பதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடையாளம் தெரியும். இந்த அளவு கரெக்டா கரைச்சிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சுன்றதை பாக்குறதுக்கு இப்படி ஒரு டிராப்ஸ் விடுங்க. டக்குன்னு மேல வந்துச்சா இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம பூந்தியை தேய்க்க ஆரம்பிச்சலாம். இந்த கிண்ணத்துல அதை பாருங்க, இப்படி இப்படி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அது தானேவே கொட்டிடும் கீழே. பாருங்க எப்படி கொட்டி இருக்கு அப்படின்னு. இங்க பாருங்க, இதை ரொம்ப வேக வச்சு மொறுமொறுன்னு ஆகக்கூடாது. அப்படியே போட்டுட்டோமா 2 நிமிஷத்துல அதை திருப்பி போட்டுட்டு உடனே எடுத்துடணும். இங்க பாருங்க, அவ்வளவுதான், ஒரே நிமிஷம் தான். செத்தி விட்டு நம்ம பூந்தி கிண்ணத்துல பூந்தி தேய்ச்சிட்டோம் அப்படின்னா ஒரே நிமிஷம் தான், அதோட நம்ம எடுத்துடணும். கலக்கலன்னு வேகக்கூடாது, சவசவன் தான் இருக்கணும். ஃபுல்லா இத மாதிரி வேக வச்சு வச்சுருங்க. பாருங்க, வெந்திருக்காது, மொறுமொறுன்னு வெந்திருக்காது, சும்மா வெந்திருக்கும், அவ்வளவுதான். எண்ணெயும் குடிச்சிருக்காது, பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, சவசவன் தான் இருக்கணும், மொறுமொறுன்னு இருக்கக்கூடாது. இதை போல வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டத இப்ப மிக்சியில போட்டு பொடிக்கணும். ரொம்ப கூழ் மாதிரி ஆகக்கூடாது, பொடிக்கணும். ஒரு சுத்து இல்ல 2 சுத்துக்கு மேல சுத்தக்கூடாது. இதை ஃபுல்லா சுத்திட்டு காமிக்கிறேன். எடுத்து வச்ச சர்க்கரையை போட்டுட்டோம். அதுல ஒரு கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வைக்கலாம். நம்ம நிறைய தண்ணி ஊத்திட்டோம் அப்படின்னா பாகு வேற லேட் ஆகும், வேற எந்த காரணமும் கிடையாது. அதனால அளவான தண்ணி ஊத்தி நம்ம அதை முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்தி நம்ம கொதிக்க வைக்கலாம். கலர்ன்றது உங்க இஷ்டம் தான். கேசரி கலர் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கேசரி கலர் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இன்னைக்கு எங்க வீட்டுல கேசரி கலர் இல்லாததுல நான் மஞ்சள் பொடி தான் போட்டிருக்கேன். முன்னாடியும் பூந்தி செய்யும் போதும் இப்பயும் நான் மஞ்சள் பொடி தான் போட போறேன். இது நல்லா கொதிக்கட்டும். சக்கரை கரையிட்டும். 2 கம்பி பதம் அப்படின்வாங்க, அதை விட அதிகமான பதத்துல தான் நம்ம எடுக்க போறோம் இன்னைக்கு. இது பாருங்க, இது கரையிட்டும் எப்படின்னு சொல்றேன். இங்க பாருங்க, மஞ்சள் பொடி போட்டிருக்கிறதுனால இந்த கலர் இருக்கு. இது நல்லா சுண்டட்டும். இது எப்படி பாகு கண்டுபிடிக்கிறது அப்படின்றத சொல்றேன். இப்படி ஒரு தட்டு வச்சுக்கணும். தட்டுல தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன். இப்ப நமக்கு பாகு வந்துருச்சுன்னா இதை பாருங்க, இப்படி விடுறோம் தண்ணியில. இங்க பாருங்க, சேரல பாத்தீங்களா? இது சேர்ந்து வந்துச்சுன்னா தான் நமக்கு பாகு ரெடின்னு அர்த்தம். இது ரொம்ப இளம் பாகா இருக்கு, இப்ப நம்ம எடுக்க கூடாது. இது நல்லா பாகு முருளட்டும். பாருங்க, பாகு ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி ரெடி ஆயிடுச்சுன்றத பார்க்கலாம். இங்க பாருங்க, சர்க்கரை பாகு எடுக்கிறோம். எடுத்து தண்ணி உள்ள இந்த இதுல ஊத்துறோம். இதுல பாருங்க நல்லா திரண்டு வந்திருக்கு பாத்தீங்களா? இது கரையாம இப்படி திரண்டு வந்திருக்கு. இது சரியான பதம். இங்க பாருங்க, சரியான பதம். இப்ப நம்ம பாகு எடுத்துடலாம். பாகு இருக்கு இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க, நான் அந்த பூந்திய லைட்டா ஒரு 4 ஓட்டு சுத்து, இதை பாருங்க, கொரன்னு அரைச்சிருக்கேன். இத இப்ப அந்த பாகுக்குள்ள போட போறோம். லட்டுனா சூடா பிடிக்கணும்னு வாங்க இல்லையா? தேவையே இல்லை. 1:2 சக்கரை போடும்போது நம்ம சூடா பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பாருங்க, இது நல்லா இருக்கும். இப்போ தண்ணியா இருக்கு பாருங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம்.
ஊற வைக்கும் போது கடைசி வரைக்கும் நம்ம கடையில சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கும். ரொம்ப அப்படியே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காது. இது பாருங்க, நல்லா இது ஊறட்டும். ஊறிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆகட்டும். 2 நிமிஷம் கிளறி விடலாம். முந்திரி பருப்பு திராட்சை தாளிச்சத இந்த மாவுல கொட்டிடலாம். பாருங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட சுடவே இல்லை. இப்ப நம்ம பிடிக்கிச்சு வைக்கலாம். அதனாலதான் சொன்னது 1க்கு 2 போடும்போது இங்க பாருங்க, கடையில இருக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டான அருமையான லட்டு. இன்னும் கொஞ்சம் ஆறணும்னா இன்னும் கெட்டி ஆயிடும். சூடா பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ரொம்ப ரொம்ப லைட்டா சுடுது. சூடு நல்லா கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வச்சுக்கலாம். இங்க பாருங்க, இலகுவா இருக்கு. ஆற நல்லா ஹார்ட் ஆயிடும். அப்பப்ப உங்களுக்கு ரொம்ப சூடா இருந்துச்சு அப்படின்னா இப்படி கரண்டி கம்பால கிளறி விட்டீங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்கிறது மேல வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஆறும். நம்ம கையில ஒட்டுற மாதிரி இருந்தா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இது கொஞ்சம் லைட்டா தான் சுடுது, ரொம்ப சுடலை. இவ்வளவுதான். உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம் அப்படின்னா சுவையான லட்டு ரெடி ஆயிடும். பாருங்க, நம்ம கடையில பாக்குற மாதிரியே ரொம்ப சின்ன மெலிசா ரொம்ப அழகான சுவையான லட்டு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாங்க, நம்ம ரொம்ப எளிமையான முறையில் வீட்லயே ரொம்ப சாஃப்டான கடையில எல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு இங்க பாருங்க. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆறுனா இன்னும் சாஃப்ட் ஆயிடும். இங்க பாருங்க, சாஃப்டான லட்டு செய்வது எப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அது ரொம்ப எளிமையான முறையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியான முறையாகவும் இருக்கும். நீங்க சூடா பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நார்மல் சூட்ல நம்ம வெயிட் பண்ணி கூட பிடிக்கலாம் இந்த சுவையான லட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இது நான் பாருங்க, இந்த லட்டு 100 கிராம் கடல மாவு போட்டிருக்கேன், 200 கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன். ஒரு குறைஞ்சது ஒரு 1/2 லிட்டர் 1/2 கிலோ அளவுக்காவது நமக்கு வந்திருக்கும். இது ரொம்ப ரொம்ப கம்மியான செலவுல வீட்டுல ரொம்ப நிறைய செஞ்சு சாப்பிடலாம். லட்டுக்கு 2 விதமான டிப்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லட்டுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னா, நம்ம எப்பயும் போல நம்ம செய்யறோம். எப்பயும் 1:2 நீங்க எப்பயும் போலயே போடுங்க. நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க, சரியா வரும். சப்போஸ் ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா, நான் கூட அப்படிதான் ஃபர்ஸ்ட்ல செஞ்சிருக்கேன். அது என்ன பண்றதுன்னு தெரியல. பாத்தீங்கன்னா மொண்டு குடிக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. என் பசங்க பரவாயில்ல, அதை பூயாசம்னு சொல்லி குடிச்சு பழகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் கத்துக்கிட்டேன். இது என்ன பண்ணிட்டேன், ஒரு கொஞ்சமா திக்கா அதே மாதிரி பூந்தி மட்டும் செஞ்சுக்கோங்க. மிக்சியில ஒரு ஓட்டி வச்சுக்கோங்க. இது மாவு நம்ம ஜீரா இந்த மாவு போட்ட பிறகும் ரொம்ப தண்ணியா இருந்ததுன்னா கொஞ்சோண்டு இதை மட்டும் போட்டு கிளறிட்டீங்க. உங்களுக்கு தெரியும் கெட்டியா ஆயிடும். கெட்டியா ஆயிடுச்சு அப்படின்னா விட்டுருங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் போட்டு அதை சரி பண்ணி லட்டா பிடிச்சிடலாம். சப்போஸ் உங்களோடது பாகுல ரொம்ப கம்மியா இருக்கு, நம்ம போட்டிருக்க ஐட்டம் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வேற எதுவும் பண்ண வேணாம். கொஞ்சம் பாகு நம்ம எப்பயும் போலவே பாகு ஒண்ணு செஞ்சுட்டு அதையும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த லட்டுல பூந்தி மாவுல கொட்டிட்டு அப்புறம் ஒரு கிளறிட்டு கரண்டி கம்பல் நல்லா கிளறி விட்டீங்கன்னா நமக்கு தெரியும். அந்த சமயத்துல பிடிக்கலாம். 2 விதம் தான் தப்பு நடக்கும், வேற எதுவும் இல்ல. பாகு மட்டும் கரெக்டா வச்சுக்கோங்க. இந்த 2 வித தப்பு, ஒண்ணு மாவு நிறைய ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சோண்டு பூந்தி செஞ்சுக்கலாம். ஒருவேளை பூந்தி பாகு ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா கொஞ்சம் பாகு போட்டு கூட நம்ம சரி பண்ணிடலாம். எதுவுமே தப்பா நடக்கும் அப்படின்னு நினைச்சு பயப்பட வேண்டாம். நிச்சயமா செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருவேளை என்னோடது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சேரும். நன்றி, வணக்கம்.